ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நவராத்திரியில் முதல் நாள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் ஆலயத்தை பற்றி பார்க்கலாம். முற்காலத்தில் இந்த பகுதியில் நாகப்புற்று ஒன்று இருந்தது. இதனை மக்கள் அம்பிகையாக பாவித்து வணங்கி வந்தனர். ஒரு சமயம் பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றிய அம்பிகை புற்று இருந்த இடத்தில் தனக்கு கோயில் கட்டும்படி கூறினாள். அதன்படி இங்கு கோயில் எழுப்ப புற்றை பெயர்த்தனர். அப்போது புற்றின் அடியில் அம்பிகை சுயம்பு வடிவில் எழுந்தருளியிருந்தாள். பின்பு இங்கு கோயில் கட்டப்பட்டது. அம்பிகை தானாக தோன்றியதால் இவளுக்கு கருவில் இல்லாத கருமாரி என்ற பெயரும் உண்டு. இந்த கோயிலில் இருக்கிற அதிசயம் என்னென்னா, முன்பு இந்த தலத்தில் புற்றுக்குள் இந்த நாகம் கோயில் கட்டும்போது கோயிலை விட்டு வெளியேறியது. இந்த நாகம் ராஜகோபுரத்துக்கு இடப்புறம் உள்ள ஒரு மரத்தில் கீழே தங்கியது. இந்த இடத்துல அப்படியே பெரிய புற்று உள்ளது. நாகதோஷம் உள்ளவங்க இந்த புத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு வேண்டிக்கிறாங்க. மூலவர் தேவி கருமாரியம்மன், தலவிருட்சம் கருவேல மரம், தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம், ஆகமம் காமீகம் 500லேருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதாக நம்பப்படுறது. இதோட புராண பெயர் வேலங்காடு. இந்த கோயிலில் மரத்தால் செய்யப்பட்ட சிலை வடிவில் கருமாரியம்மனுக்கு தனிச்சன்னதி இருக்குது. இவங்கள மரச்சிலை அம்மன்னே பக்தர்கள் கூப்பிட்றாங்க. இவளிடம் வேண்டிக் கொண்டால் வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் பாதுகாப்பாக இருப்பாள் என்பது நம்பிக்கை. எனவே இவளிடம் வேண்டி அருகில் உள்ள ஒண்டியலில் பூட்டு வைத்து வழிபடும் வித்தியாசமான வழக்கம் இருக்கிறது. பிரகாரத்தில் உற்சவ அம்பாள் ஊஞ்சலில் காட்சி தராங்க. கோயில் முகப்பில் அரச மரத்தின் அடியில் விநாயகர் இருக்கிறார். பால பிரத்யங்கராவுக்கு தனி சன்னதி இருக்குது. இங்கே அம்பிகை பால ரூபத்தில் சிம்ம வாகனத்துடன் நின்றிருக்கிறாங்க. அமாவாசையில் இவங்களுக்கு மிளகாவத்தல் யாகம் நடக்கிறது. நவகிரகம் வள்ளி தேவனுடன் முருகன், சீனிவாசர், பத்மாவதி, ஆஞ்சநேயர் சன்னதிகளும் இருக்குங்க. வைகாசி விசாகத்தன்று சீனிவாச பெருமாள் கருட சேவை சாதிக்கிறார். தட்சிணாமூர்த்தி, அங்காள பரமேஸ்வரி, உச்சிஷ்ட கணபதி, காயத்ரி, மகாலட்சுமி, ராஜராஜேஸ்வரி, சாவித்ரி, துர்கா இவங்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்குது. கோயில்களில் திருவிழா அதிகபட்சம் 5 நாள் நடக்கும். அரிதாக சில அம்பா கோயில்களில் 48 நாள் வரைக்கும் நடத்துவாங்க. ஆனால் இந்த கோயிலில் ஆடி முதல் வாரத்தில் துவங்குற விழா புரட்டாசி மாதம் வரைக்கும் மொத்தம் 12 வாரங்கள் நடக்கிறது. இதில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்பிகைக்கு 108 கொடாபிஷேகம் நடந்து வீதி உலா சேர்க்கிறாங்க. 9ஆம் ஞாயிற்றுக்கிழமை அன்று அம்பாள் புஷ்ப பல்லாக்கில் புறப்பாடாகிறது. மாசி மகத்தன்னைக்கு அம்பாள் வங்காள விரிகுடா கடலுக்கு சென்று தீர்த்த நீராடுகிறாங்க. தை மாதம் பிரம்மோற்சவம், சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆடி புரட்டாசியில் பெரிய திருவிழா, நவராத்திரி, கந்த சஷ்டி, பங்குனி உத்திரவெல்லாம் சிறப்பாக நடக்குது. திருமண தடை உள்ளவங்க இங்கே வேண்டிக்கினா நிவர்த்தி ஆகிறதா நம்பிக்கை இருக்குது. பிரார்த்தனை நிறைவேறியவங்க அம்பிகைக்கு பாலாபிஷேகம் செஞ்சும் அக்னி சட்டி எடுத்தும் அங்க பிரதர்ஷனம் செஞ்சும் நேர்த்திக்கட்டை செலுத்துகிறாங்க. கருமாரியம்மன் மூலஸ்தானத்தில் சுயம்பு வடிவில் காட்சி தராங்க. இவங்க சாந்த ஸ்வரூபத்துடன் பராசக்தி அம்சத்தில் தங்க விமானத்தின் கீழே இருக்கிறாங்க. இவங்களுக்கு பின்புறம் அம்பாள் சிலை ஒன்று இருக்குது. இந்த அம்பிகை அக்னி ஜுவாலையுடன் கைகளில் கத்தி, கபாலம், டமருகம், சூளம் ஏந்தி அமர்ந்திருக்கிறாங்க. காலையில் கோபூஜை நடக்கிறது. தினமும் மாலையில் பிரதோஷ வேலையில் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை நடக்கிறது. அம்பாள் சன்னதியில் விளக்கு ஒன்று உள்ளது. இங்கே இதனை பதி விளக்கு என்று சொல்கிறாங்க. இந்த விளக்கை சுற்றி விநாயகர், முருகன், எதிரெதிரே சூரியன், சந்திரன் ஆகியோர் இருப்பது ரொம்ப விசேஷமான அமைப்பு. மயில், நாகம் மற்றும் சிம்ம வாகனங்களும் இருக்குது. இதில் சிம்மத்தின் மீது அம்பிகை அமர்ந்திருக்கிறாங்க. இந்த விளக்கு எப்போதும் எரிஞ்சு கொண்டே இருக்குது. பக்தர்கள் அம்பிகையை இந்த விளக்கையும் தரிசித்தா குடும்பத்தில் என்றும் குறையாத நிலை இருக்குன்னு நம்பிக்கை. கோயிலுக்கு வெளியில் திருச்சாம்பல் பொய்கைன்ற தீர்த்தம் இருக்குது. அம்பாள் சன்னதி எதிரில் கொடிமரம் இருக்குது. பெரும்பாலான அம்பாள் தலங்கள் திருவிழா போதே இந்த காப்பு கட்டி தான் இந்த விழா நடத்துவாங்க. இங்கே விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடக்கிறது. பசு ஜானத்தில் செஞ்ச சாம்பலையே இந்த கோயிலில் பிரசாதமாக தராங்க. புற்றுக்கு அருகில் விநாயகர், நாகர் இருக்காங்க. பொதுவாக விநாயகர் வலது கையில் தந்தமும் இடது கையில் மோதகமும் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே இவர் வலது கையில் ஆசீர்வதித்து இடது கையை அபயமுத்திரமாக வச்சிருக்கிறது ரொம்ப வித்தியாசமான அம்சமாக இருக்குது. தேவி கருமாரியம்மனை வழிபடுவர்கள் இங்கும் வழிபட வேண்டும் என்பது ஐதீகம். கைலாயத்தில் சிவன் திருமணம் நடைபெறுவது தென் திசைக்கு வந்த அகத்தியருக்கு இந்த தலத்தில் சிவன் திருமண காட்சி கொடுத்தாராம். இவர் கருமாரியம்மன் கோயிலில் இருந்து சற்று தூரத்தில் தனி கோயிலில் இருக்கிறாரு. அகத்தியருக்கு காட்சி தந்த வேர்க்கண்ணி அம்பாள் இந்த கோயிலில் தனி சன்னதியில் காட்சி தராங்க. அருகில் அகத்தியர் வணங்கியபடி இருக்கிறாரு. இந்த கோயிலுக்கு போகிற விரும்புவங்க சென்னை கோயம்பேட்டிலேருந்து பூந்தமல்லி செல்கிற வழியில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் திருவேற்காடு இருக்குது.
நகரின் முக்கிய பகுதியிலிருந்து பஸ் வசதி எல்லாம் இருக்குது.